ஆசாரக்கோவை. நுழையும் முன் நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றைப் பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களைப் படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஒரு பாடல் பகுதி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. அதாவது நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும். ஓகேவா? பொறையுடைமை, மற்றவங்க செய்கிற தீமையை நம்ம என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். இன்சொல்லோடு, அதாவது இனிய சொற்களை நம்ம பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. அதே மாதிரி கல்வியோடு, கல்வி அறிவு பெறணும். ஒப்புரவு ஆற்றல் அறிது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அறிவுடைமை, அறிவுடையராய் இருத்தல் வேண்டும். ஓகேவா? நல்லினத்தாரோடு நட்டல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். ஓகேவா? இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஓகேவா? ஆகிய 8 நல்லொழுக்கத்தையும் விதைக்கும் விதைகள் தான் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறுது. ஓகேவா? ஆசாரக்கோவை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இந்த பாடல் பகுதியை கொடுத்துட்டு கேட்கலாம். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. யார் சொன்னா அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஓகேவா? சொல்லும் பொருளும். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஓகேவா? ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். இந்த பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையராய் இருத்தல், நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்கத்தை கூறுது எது? ஆசாரக்கோவை. நூல்வெளி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். எந்த ஊரில் பிறந்தார்? கயத்தூரில் பிறந்தார். ஓகேவா? ஆசாரக்கோவை என்பது என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது தான் பொருள். ஓகேவா? இந்த நூல் ஆசாரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் எந்தது? கயத்தூர். ஓகேவா? அடுத்து ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். முன்னாடி சொல்லிட்டாங்க, நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஓகேவா? ஆசாரக்கோவை இந்நூல் அதாவது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் எப்படி பேசுவேன்? நல்ல சொல்லோடு, இன்சொல்லோடு பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னது? பொறை. ஓகேவா? அறிவு கூட்டல் உடைமை, அதை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? ஆனா. அறிவுடைமை. ஓகேவா? இவை கூட்டல் எட்டும் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சேர்த்து எழுத கிடைப்பது எதுனா இவை எட்டும் ஆவண்ணா. ஓகேவா? நன்றி அறிதல் பிரித்து எழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். ஓகேவா? நன்றி கூட்டல் அறிதல் ஆவண்ணா. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை ஈயண்ணா. ஓகேவா?